ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் மீஷோவில் வந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே தான், ஒரு 320க்கு என்னமோ நான் வாங்கின மாதிரி என் ஞாபகம். வந்து கூட 3 days ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் பிரித்து பார்க்கல. ரொம்ப நாளாக ஒரு சாரீ ப்ளவுஸ் ரொம்ப நான் கட்டவே இல்லை. சரி, ஆரி ஒர்க்கு போட்டு வாங்கலான்னா அவங்களும் இந்த கல்யாண சீசனில் சீக்கிரமாக தரமாட்டேங்கிறாங்க. அதனால் சரி, ஒரு மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் வந்து ஸ்லீவுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயும் இதே டிசைன் தான், பேக்லேயும் இதே டிசைன் தான் வந்திருக்கு. பாருங்கள், குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளாத்தோட குவாலிட்டி மட்டும் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சூப்பராக இருக்குது டிசைனும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நாளாக கட்டாமல் இருந்த சாரீக்கு ப்ளவுஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கிளாத் வைஸும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் வந்து வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது நம்ம மிஷின் ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான். வெறும் 350ன்னு வச்சுக்கோங்களேன். 320 330 தான் வாங்கினேன். இந்த அளவுக்கு ஓகே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த 3 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 ப்ளவுஸையும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு ப்ளவுஸ் பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஆரி ஒர்க்கும் கிடையாது, மிஷின் ஒர்க்கும் கிடையாது. அது ப்ளவுஸ்லேயே வந்த ஒர்க்கு தான். அது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான். லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். நார்மல் லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். எல்லாமே நம்ம லைனிங்கோட ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக ஒரு 1/2 hourல ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றது என்னோடய கணக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பட்டி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி நான் சின்னதாக கைக்கு வந்து ஃபஸ்ட்டு எது வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அதை அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டால் போதும். நிறைய எடுத்து அப்புறம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னும் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி கட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நாட் வைக்கிறதுக்கு வேணும், பேக் சைடு எல்லாமே வேணுன்றதுனால நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நான் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிட்டோம்னாக்கா அந்த ஃபினிஷிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருக்கும். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி அது மேலே ஒரு தையல் போட்டு விட்டோன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அந்த பீஸர் எல்லாமே உள்ளே போயிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் தைக்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ப்ளவுஸ்லேயே ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு லைனிங் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் காட்டன் ப்ளவுஸு, அந்த திக்கான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து எது காட்டனாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அதுவும் அதில் வந்து எனக்கு பிடிச்ச ப்ளவுஸும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் டக்குன்னு எடுத்து அது ஃபஸ்ட்டு வந்து அதுதான் முடிப்பேன். நீங்களாம் எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்படி தான். நீங்களும் டைலராக இருப்பீங்களா? உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக பாட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஓல்டு படம் இருக்குது இல்லையா, அந்த படம் மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பழக்கம் ஆகிடுச்சு. எதுவுமே இல்லாமல் வெறும் சவுண்டே இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும், இல்லைனா டிவியில் நம்ம பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பாட்டு ஓடணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டே இருந்தால் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே ஸ்டிச் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் எந்த சவுண்டும் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கடகடான்னு எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் கீழே வந்து லேஸ் வந்துருக்கிறதுனால வந்து ஒரு 1/2 inch வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன்.
இதில் வந்து ரைட் ஸ்லீவ் எதுவும் லெஃப்ட் ஸ்லீவ் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் 2 ஸ்லீவுமே ஒரே ஸ்லீவ் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு வந்து போர் அடிக்கலை. அந்த லேஸ் வந்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், மடித்து திருப்ப வேண்டாம். கீழே மட்டும் லைனிங் கிளாத்தை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுட்டோன்னா ஸ்லீவோட ஸ்டிச் பண்ணுறது வந்து முடிஞ்சுது. நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம், பட் வந்து ஸ்டிச் பண்ணவே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதே ரகம் தான் நானும். என்னாலே நிறைய ப்ளவுஸ் வருது, ஆனாலும் என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. என்னென்னா நம்மளுக்கு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வந்து அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறதுனால அந்த ஸ்டிச் பண்ணுற எண்ணமே நம்மளுக்கு இருக்காமல் போயிடுது. நானும் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். நைட்டு படுக்கும்போது நாளையிலேருந்து நம்ம எல்லாமே ரெகுலராக எழுந்து டக்குன்னு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து ஏதோ ஒன்று நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியல. வேலையெல்லாம் செஞ்சுட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுது. அதனால் நான் ஸ்டிச் பண்ணாமலே இருக்கேன். இனிமேல் வந்து ரெகுலராக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து என்னால் போட முடியும். நிறைய ப்ளவுஸ் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ளவுஸ் மேலேயே என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அந்த 100 ப்ளவுஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஒரே கஸ்டமர்தே நிறைய இருக்குங்க. ஒரே கஸ்டமர்தே கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ளவுஸ் மேலே இருக்குது. அவங்க வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. அப்பப்போ நான் 1 2 ஸ்டிச் பண்ணி தருவேன். ஒரு நேரத்தில் எடுத்துன்னு வந்து தருவாங்க, ஒரு 10 15 தருவாங்க. அதில் நான் ஏதாவது எமர்ஜென்சினா 1 2 ஸ்டிச் பண்ணி தருவேன், மீது அப்படியே நின்றுடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதமாக அவங்க 2 மாதமாக அவங்க வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு போயிட்டாங்க. ஸ்டிச் பண்ணியே கொடுக்கல. கண்டிப்பாக வந்து இனிமேல் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரணுன்ற நினப்பில் இருக்கேன் நான். இப்போ வந்து கம்மியாக ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்களா, 10 பேரும் ஒரு 5 ப்ளவுஸ் வந்திருந்தா கூட ஆளுக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணால் கூட நம்மளுக்கு மைண்டில் எதுவுமே இருக்காது. பட் ஒரே கஸ்டமர் தான் அவ்வளோ இருக்கும்போது மற்ற கஸ்டமர் எப்படி தைக்கிறது அப்படின்ற இதுலேயே நான் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து என்னால் ஸ்டிச் பண்ணாமலே இருக்கேன். நான் நடுவில் எனக்கு ஃபீவர் வந்தது அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடிய மாட்டேங்குது, ரொம்ப டயர்ட் ஆகுது. என்னன்னு எனக்கு புரியல. அது வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அவங்க ரொம்ப நாளாக ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்குது. நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணி தந்திருக்கேன். பட் வந்து இப்போ நிறைய ப்ளவுஸ் இருக்கிறதுனாலே அவங்க டிசைன் கேட்டுகிட்டே இருக்காங்க, தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல. அன்றைக்கி அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன். இது மறுநாள் வந்து ஸ்டிச் பண்ணேன் இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் வீடியோ வந்து எடுத்தேங்க. ஆனால் பட் வந்து அது ரெக்கார்ட் ஆகலை, சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டே ஆகாமல் இருந்திருக்கு. நான் பார்க்கவே இல்லை. நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ரவுண்டாக எங்கே நெக்கு வரணுமோ அங்கே வர்ற மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அழகாக வந்துருச்சு ஃபினிஷிங்கு. பாருங்கள், சூப்பராக நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த ப்ளவுஸ் நேற்று ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டல. பாருங்கள், இது மாதிரி ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். நான் பேக் சைடு வந்து நாட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அயன் பண்ணி மட்டும் தரணும். டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன், எம்மிங் பண்ணலை. அவங்க டபுள் ஸ்டிச்சிங் கேட்டிருக்காங்க. பைப்பிங் இல்லை டபுள் ஸ்டிச்சிங் தான் அவங்க கேட்பாங்க, எம்மிங் வைக்க மாட்டாங்க. ஊக்பட்டி ஐப்பட்டி வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தில் தான் வைப்பேங்க. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சாரீ கிளாத்து இல்லை ப்ளவுஸ் கிளாத்துலேயே நம்ம வைக்கும்போது ஊக்கு மாட்டி ஒரு சில நேரத்தில் வந்து அந்த துணி வந்து கிழிஞ்சிடுது. நிறைய வந்து என்னோடய ப்ளவுஸே நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனாலே நான் வந்து இந்த லைனிங் கிளாத்லேயே வைப்பேன். ரொம்ப மெலிசான லைனிங்னால் டபுளாக போடுவேன். ரொம்ப திக்கான லைனிங்காக இருந்தால் நான் ஒரு சிங்கிள் லேயரில் வச்சு அந்த ஊக்பட்டி ஐப்பட்டியை ஸ்டிச் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.